இந்த கண்டிஷனில் உள்ள ஒரு மொட்டை மாடியை வந்து நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி என்ன கண்டிஷனில் எவ்வளோ பாசை இருக்குது அந்த பாசையெல்லாம் வந்து ஜெட் வாஷர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும் நண்பர்களே. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பாசெல்லாம் இருந்துச்சுன்னா பெயிண்ட் வந்து பிடிப்பு இருக்காது, அப்படியே வந்து கொஞ்ச நாள் வந்து பேத்துட்டு வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். தரையை வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து கைப்பிடி செவரு என்ன கண்டிஷனில் இருக்கோ பாருங்கள். இந்த மாதிரி ஏர் கிராக்கெல்லாம் இருந்துச்சுன்னா வால் கட்டரை வச்சு நல்லா கீறி எடுத்துடுங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வாட்டர் லீக்கேஜுக்கான லிக்விடு அந்த அப்ளை பண்ணிவிட்டு பட்டி இருக்குது. மெயினான விஷயம் அந்த பட்டி வைக்கிறதுல தான் இருக்குது நண்பர்களே. வாட்டர் லீக்கேஜ் வராத மாதிரி பட்டி வாங்கி அதுக்கான ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வாட்டர் லீக்கேஜுக்கான மெட்டீரியல் வந்து பெயிண்ட் வாங்கி ப்ராப்பராக அடிச்சுட்டு தான் கீழே வந்து வெதர் ப்ரூஃபிங்கும் சரி வாட்டர் ப்ரூஃபிங்கும் சரி அந்த பெயிண்ட்டை வந்து ப்ராப்பராக அடிக்கணும். நான் 3 கோட் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் நண்பர்களே. திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வராது. இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஒவ்வொரு விஷயமும் ப்ராப்பராக பண்ணால் திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வராது நண்பர்களே. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாம் பெயிண்டிங்கில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க